குட் மார்னிங். அது சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணியா? Hello. Many happy returns of the day. Thank you. Same to you. யாரு? ஹலோ. Stupid. யாரா நீ? போற சூர்யா கிட்ட கொடு. ஏய் சூர்யா, உங்க அண்ணன்டா. காலங்காத்தால இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல. அதனால தான் அவர் உன்னை கூப்பிட்டுருக்காரு. ஹலோ. குட் மார்னிங்ண்ணா. Hey Surya, many happy returns of the day my dear brother. Thank you. உனக்கு பர்த்டே கிஃப்டா உத்தமன்ட்ட கொஞ்சம் Dress அனுப்பிச்சிருக்கேன். வேற என்ன சமாச்சாரம்? சௌக்கியமா இருக்கியா? Yeah, I'm fine. அம்மா, யார் அந்த ஃபோன் எடுத்தவன்? அவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுண்ணா, மனோ. இங்க யாரும் இல்லங்கிறதுனால பேச்சு துணைக்கே கூட இருக்கான். bloody fool. ஓகே, அப்புறம் பேசுறேன். ஓகேண்ணா. உன்னால பெரிய பிரச்சனையா வந்திருக்கும்டா. நீ ஏன்டா அந்த ஆளுக்குலாம் போய் பயந்துட்டு இருக்க? அவரே வேலை இல்லாம நம்மள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்டா சொல்ல மாட்டேன்? அவர் இருக்கிறதுனால தான் நான் இந்த வாழ்க்கையாவது வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி வாழ்றதுக்கு நீ அருணாகர்ல தூக்கு மாட்டி செத்துடலாம். மாசம் வெறும் 3000 ரூபாய் அனுப்புற மனுஷன்லாம் ஒரு ஆளா? அதுல பாதிய புடுங்கி தினதான் நீ இருக்கல்ல கூட. பிச்சை எடுத்தார பெருமாள் அதை புடுங்கினார அனுமார. ஓ ஐயோ, என்னையே நீ அனுமாருன்னு சொல்லிட்டல. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன்டா. குட் பை. ஓகே, குட் பை. வாழ்க்கையில ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என்னைக்காவது ஒரு நாள் மறுபடியும் மீட் பண்ணுவோம். டேடா, அப்படி மட்டும் நான் போய்டுவேன் நினைக்காத. இப்ப நான் வெளியே போனா ஊர்க்காரங்க எல்லாருமே என்ன நன்றி கெட்டவனேன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய சுகம் துக்கம் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிற உயிரானா. சூர்யானா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நட்புனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? சொல்லு. ஆமாமா, ஃப்ரெண்டு நீடு. அதனாலதானே உனக்கு சமைச்சு கொடுக்க 16 தடவை கோச்சிட்டு போன ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சிருக்க. ஒரு சைனீஸ் குக்காருக்கு இந்த முக்கு வேண்டியிருக்கு. டேய் புஷ்பா, இத வேற காதுல மாட்டிக்கிட்டு இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகலையா? ஜஸ்ட் 1 மணி நேரம். இப்போ ரெடி ஆயிடும். மணி இப்போ 11. இதெல்லாம் ஒரு நேரமே இல்ல. சைனீஸ் சமையலுக்கு ஒரு அகராதியே எழுதினவன் தான் இந்த ஷாங்காய் புஷ்பன். 1988ன்னு நினைக்கிறேன். சைனீஸ் பிரதம மந்திரியா இருந்த சிங் சாங் சுங் என்ன கட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? நீ குண்டலேடு చేలుడన్ ఏబిసిడి కూడా తెలుసులు ఇందులో లెక్కు ఉన్నది వచ్చి చూస్తే నిండే పొలే కొట్టలే ஒரு பிரஸ்தே இந்த ஸ்தலம் காலி ஆயுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 100 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்தாரு. வாட் ஏ மேன். அதுக்கு என்ன அர்த்தம் நான் சொல்லட்டுமா? பாம்பேல ஏதோ ஒரு கடையில டீ மாஸ்டரா இருந்த உனக்கு அந்த கடையோட முதலாளி சொன்னாரு, சமையல் கலையோட ஏபிசிடி கூட உனக்கு தெரியாதுப்பா, இனிமே உன்னை இந்த கடையில பார்த்தன்னா கழுத்து நெரிச்சு கொன்னுடுவேன்னு சொன்னாரு. சீக்கிரமா இந்த இடத்த காலி பண்ணு அப்படின்னு உனக்கு அட்வைஸ் பண்ணி 100 ரூபாய பாக்கெட்ல வச்சு அனுப்புனாரு. இதான் அதோட அர்த்தமா? சரி பேசுனதெல்லாம் போதும், சீக்கிரமா டிஃபன் எடுத்து வை. சரி, எனக்கு உதவிக்கு ஒரு லேடிஸ் குக் வேணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஏன் இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல சொல்லுங்க. அப்புறம் சாப்பாடை கொண்டு வானா நான் என்ன பண்ணுவேன்? நானும் மனுஷன் தானே, மிஷின் இல்ல. லேடி குக்கு சம்பளம் மாமனார் கொடுப்பாரா? உனக்கு கொடுக்கறதே தண்டம். போடா புண்ணாக்.